பைக் ரெடி. சாஃப்ட்வேர் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ ஆல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலையும் பார்த்துக்கலாம். Okay, ready to ride. பெட்ரோல் போடணும், 2 பாயிண்ட் தான் இருக்குது. க்ளவ் மாட்டணும். கிளம்பலாமா? சாங்கை போடுவோமா? ஹலோ, குட் மார்னிங். ஒரு அன்பிளான்டு ரைடு. ரொம்ப நாள் ஆச்சு சோலோ ரைட் போய். எங்கே போகிறோன்னா இன்னைக்கு சென்னை டு திருவண்ணாமலை. ஈஸ்வரா தான் ஒரு 5:40 மேலே 45 மேலே தான் கிளம்பியிருக்கேன். வெள்ளம் பாதிக்கப்பட்ட சென்னையில் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரைடிங்லேயே ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. பார்க்கலாம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. அவுட்புட் நல்லா இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணிடுறேன். நல்லா இருந்தால் இதே வாய்ஸை விட்டுடுறேன். முடிஞ்ச வரைக்கும் மைக்கை வின் வாய்ஸ் வராத மாதிரி இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. நான் கொஞ்ச தூரம் போயிட்டு வெளிச்சம் வந்த உடனே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எந்த அளவுக்கு அன்பிளான் ரைட்னா, பெட்ரோல் போடல, வண்டியை நல்லா மழை தண்ணியில் போட்டிருக்கேன், செயின் லூப் பண்ணல, செயின் டைட் பண்ணல. அதெல்லாம் வண்டி ஒன்றும் அந்த ஸ்மூத்னஸ்க்கே வரல. ஒரு ரைடுக்கு போகிற ஃபீலே ஒன்றும் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் ரெக்கார்டே பண்ணேன். நல்லா இருக்கான்னு சொல்றேன். இதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. இப்போ தண்ணி போகிறதுக்காக கீழே வெட்டி வேலை பார்த்தாங்க. அதனால தான் திண்டிவனம் வரைக்கும் இஷ்டத்துக்கு இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் தான் போவாங்க. ஃபாஸ்ட் லேனு, ஸ்லோ லேனு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாரும் எல்லா லேனில் ஓட்டுவாங்க. திண்டிவனம் தாண்டின அப்புறமா ரோட் கொஞ்சம் ஓரளவுக்கு டிசிப்ளின்டாக ஓட்டுவாங்க. வீலாக் பண்ணுறவங்க எப்படி பேசுவாங்க, ஃபோட்டோ வீலாக்ல ரைடிங்லேயே எப்படி பேசுவாங்க, என்ன எப்படி கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு
எப்படி பேச முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரோட்டுக்கு வந்து வண்டி ஓட்டம் போட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, மனசில் நினைக்கிட்டு சத்தமா பேசணும், அவ்வளோதான். எப்படியா இருந்தாலும் மனசில் நம்ம பேசினேன்னு வருவோம். அது சத்தமா பேசிட்டே வந்தா அவ்வளோதான், சிம்பிள் தான். சென்சார் பக்கம் வந்து நம்ம பண்ணிக்கணும். மறைமுறை நகரில் ஒரு பெட்ரோல் பங்க் ரெகுலராக காருக்கு ரெகுலராக பெட்ரோல் போட்டோம். அதில் போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். ரோடு இருக்கு நல்ல. இந்த ரோடை நம்பி வேகமாக போனோம்னா தப்பு தப்புன்னு தூக்கி போட்டு கல் தொல்லி முதுகொல்லி எல்லா வழியும் வரும். ஸோ பெட்டர் டு அவாய்ட் ஸ்பீடிங். ஒரு 60லயே போவோம், சிட்டியை தாண்டுற வரைக்கும். வேல் கடந்த பக்கத்து வரைக்கும் 60லயே போவோம். அதுக்கப்புறம் போயிற மாதிரி போயிட்டோம். பட் இந்த ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ண அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, குறைஞ்சுதான். யாரு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியல. ரோடால ரைட் லெஃப்ட் வராங்களா, இல்லை நெட்ல யூட்டர்ன் இருக்குதா, கம்ப்ளீட்டா டேமேஜ். அதெல்லாம் சரி பண்ணலாம். பேட்ச் ஒர்க் ஆகலாம், பேட்ச் ஒர்க். நல்ல ஹைவேஸ் பண்ண அப்புறம் எப்படி ஹைவேஸ்ல ரைட் பண்றது அப்படின்ட்டு முந்தைய அடிக்கட்டோ இதெல்லாம் இந்த லெஃப்ட்ல இல்லை, இந்த லேன்லயே போனாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மேலே ஏறி ஓட்டாம பாருங்க. ஒன்றும் நல்லா இந்த கடைசியா இருக்க லேனை ஒன்றும் நல்லா கிளீன் பண்ணி வச்சாங்கன்னா அதுலயே ஓட்டலாம். இந்த 2வது லேன் கூட ஒர்த்தா இல்லை. ஏன் இது மழையால மண்ணா இருக்கு. இதுக்குள்ளேயே 2 வீலர் ஓட்டணும்னா அந்த 3 லேனும் காரு ஹெவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம போவாங்க. நம்ம 2 வீலர் எடுத்துட்டு 2nd லேனு 3rd லேனு 4th லேனு ஓட்டுறோம். இப்படியும் அப்படியும் பாருங்க. ரோடுக்கு நான் சொன்ன லேன்ல நிற்பான், வேற வழி இல்லை. இந்த லேன் வந்தான் ரைட் லேன். அதை பாருங்க, அவருக்கு என்ன அவசரம் தெரியல, ரைட் லேன்ல ஏறி ஜாலியா போறாரு. அவருக்கும் டேஞ்சர், அவர் பின்னாடி போற வண்டிக்கும் டேஞ்சர். அங்க பாருங்க, அங்க ஒரு டிவைடர் இருக்கு. அவரு இப்ப லெஃப்ட்ல வந்துட்டு போறாரு. எதுக்கு இப்ப அந்த லேன்ல போனோம், அவரு என்ன அவசியம் இருக்கு? கண்ணாடி அவர் நாங்க காரு பைக் கூட லாரி கூட தான் சண்டை போட்டு தான் நாங்க அதுலதான் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு ஓட்டுறாங்க. 2 வீலர் ஓட்டும் போது ஒன்றும் தெரியாது. கார்ல வரும்போது இந்த மாதிரி உள்ள வந்தாங்கன்னா உங்களை ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. ஒரு காரை ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஒரு லாரி பஸ் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். 2 வீலர் எப்படி கட் பண்ணுவாங்கன்ட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இடிச்சிட்டோம்னா பெரிய வண்டி தான் அது காரணம். ஜாலியா சைக்கிள்ல போறாரு. ஒன்ஸ் போன டைம் 1 year பேக் நானும் இப்படிதான் ஜாலியா சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். ரோடு எப்ப சரியா வந்து நான் எப்ப சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. சைக்கிளிங் பார்ட்னர்ஸ் சில பேர் வந்து ரைடிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த பெட்ரோல் தான் லாஸ்டான பெட்ரோல் வரும். போய் டேங்க் ஃபில் பண்ணிட்டு செயின் லூப் பண்ணி கிளீன் பண்ணணும். சீக்கிரம் நம்ம போயிட்டு ஷோரூம்ல கொடுத்து பண்ணிக்கலாம். லூப் கூட எடுத்து வச்சுக்கவே இல்லை.
ஏற்கனவே வண்டி ஆஃப் ரோடிங் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் மழை தண்ணியில் வேறு ஓட்டியிருக்கேன். திருவண்ணாமலை ஆரி ஷோரூம் போயிட்டு தான் பண்ணணும். வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம். பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. 10 லிட்டர் போட்டிருக்கேன். ஒரு 13 கிலோமீட்டர் எஃப்ல ஓடி இருக்கு. எஃப்ல 10 பாயிண்ட் சம்திங் போட்டாங்க. இது அப்படியே மைலேஜ் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் போயிடுச்சா? ட்ரிப்பியே செட் பண்ணி தான் வச்சேன். ட்ரிப்பியே பார்த்தா தெரியும். 20 கிலோமீட்டர் ஓட்டனா 20 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அப்போனா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த 20 மேனேஜ் பண்ணலாம். 10 நெக்ஸ்ட்டு எஃப் வரும்போது கணக்கெடுத்தோம்னா மீட்டரோட மைலேஜ் தெரிஞ்சிடும். பர்னூர் டோல்கேட் வந்தாச்சு. ரோடு எப்பயுமே இப்படி தான் இருக்கும். வாங்கின உடனே ரோடு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டைம்ல வேற வழி இல்லை. ஏறி தான் சைடு வைக்கலாம். போக முடியாது. லெஃப்ட்டுக்கு நல்ல ஒரு மாதிரி சைடு வாங்கணும். ஒரு வேகமாக சைடு வாங்கிட்டு போயிட்டு பக்கத்தில் போயிட்டு ஸ்லோவாக போகக்கூடாது. ஹெவி வெஹிக்கிள்ஸ் மழை பெஞ்சிருக்கு. பரவாயில்ல, லைட்டா தண்ணி வந்துருக்கு. இல்லவே இல்லை நினைச்சேன். பரவாயில்ல, சரி தெரியுதான்னு தெரியல. தண்ணி ஓடுது. அந்த ஓரத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு. வெரி குட். நானும் இந்த பாலரில் இறங்கி குளிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு 40 கிடைக்க முடியுது. எதுக்கு பிரேக் அடிக்கிறான்னு தெரியல. ஃப்ரண்ட்ல வண்டி இருக்கேன். சரி, தண்ணி போகுது நல்லா. ஒரு நேரத்துக்கு சன்ரைஸ் நல்லா இருந்துச்சு. இந்த காட்டில் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே சன் வந்து மேகத்துக்குள்ளே போயிடுச்சு, கொச்சிச்சு. கால் வந்துச்சா, அதை அட்டன் பண்ண நிறுத்தினேன். மதுரை வந்தாச்சு. ஆன் பண்ணது நல்லா இருந்துச்சு. இந்த ரோட்ல ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த ரோடு போயிட்டு இந்த ஃப்ளைஓவர் ஏறுறோம். இந்த ஐயோ ரொம்ப 3 லேனா இருக்கும். எடுத்தா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கார்ல வரும்போது இந்த சென்ட்ரல் லைன்ல ஹெவி வெஹிக்கிள் போச்சுன்னா ரைட்ல சைடு வாங்காம லெஃப்ட்ல சைடு வாங்கணும். அப்படி லெஃப்ட்ல சைடு வாங்கினா சென்ட்ரல் லைன்ல வர வண்டி இதுல வரும். நீ இந்த லைன்ல வருவீங்க. இந்த இடத்துல வரும்போது
அவ்வளவுதான். இட் லீட்ஸ் டு ஆக்சிடென்ட். ஒரு 2 லேனா மாறிடும். இந்த மாதிரி இடங்கள்ல நார்மலாவே லெஃப்ட்ல சைடு வாங்க, நீங்க ஹைவேஸ்ல முடிஞ்ச வரைக்கும் ரைட்ல சைடு வாங்க. வீக்கெண்ட்ல இதெல்லாம் மழை பெஞ்சிருக்கேன் போற, எவ்வளோ பயங்கரமா இருக்கு. நான் எல்லாத்தையும் ரெயின் கவர் போட்டு தான் வச்சிருக்கேன். நீட்டா தோறு போட்டுருக்கோம். போட வச்சிருக்கோம். வேற இது போட்டு கனெக்ட் பண்ணிருக்கேன். கீழ்பண்ணத்தில் வந்துட்டோம். இங்க வந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் தான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, மழையே தெரியல. மழை
செஞ்சு தாண்டி ஆலம்பூட்டி வந்ததுல தெரிய ஆரம்பிச்சோம். பாதா இல்ல தொகையா இதெல்லாம் தெரியல. அவன் தான் இங்க இருக்கும் நினைக்கிறேன். வந்து வருதா வருதான்னு தெரியல. சைடு வந்து அவசியமும் இல்லை. ஓகே, கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மலை 8 கிலோமீட்டர்ஸ் வெங்காயம் காட்டிட்டு வந்து 173 என்ட்ரி ஆயிடுச்சு. படிச்ச காலேஜ் நிறைய கூட்டமா இருக்கீங்க. ஏமா எவ்வளோ இடம் இருக்கு. ஆனா உள்ள வண்டி விட வர மாட்டாங்க. வண்டி இல்ல சைடு வாங்கலாம். இந்த இடத்த யூஸ் பண்ணிடும். நம்மளே இந்த வியூ தான். இதுக்காக தான் எத்தனை தடவை பார்த்தாலும் சளிக்கு சளிக்கிறது. நானும் இதை விரோதமா கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவை உள்ள வர மூட்டணும். இந்த மாதிரி எந்த ஊருக்குள்ள நுழைய போது ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு தெரியல. வண்டியில வந்து முன்னாடி பார்க்கும்போதே கூஸ்பம் மூமெண்ட்ஸ். வேற ஒரு ஃப்ளைஓவர் இருக்கா, அந்த ஃப்ளைஓவர் மேல ஏறி பார்க்கும்போது இந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் மலை. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த சைட்ல எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் வராம இந்த வியூ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம ஸ்பாயில் பண்ணாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பாருங்க உண்ணாமலையார பாருங்க. மதுரம் கோயில் கேட்கறதுக்குமா லெஃப்ட்ல ஒரு பெஸ்ட் டிரைவர் அப்படின்றது எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு 2 ஊர்ல ரைட் பண்ணா, பைக்கா இருந்தாலும் காரா இருந்தாலும் ஒரு ஸ்கிராட்ச் போடாம ரைட் பண்ணிட்டோம்னா நாம ஒரு பெஸ்ட் டிரைவர். முதல் ஊர் எதுனா காஞ்சிபுரம். இங்கேயும் அந்த மீனிங் போவாங்க. 2வது ஊர் என்னன்னா திருவண்ணாமலை. இந்த 2 ஊர்லயும் வண்டி ஓட்டிட்டா உலகத்துல எங்க ஆனா போய் வண்டி ஓட்டிடலாம். பேசக்கூடாது, நம்ம கூட இங்கெல்லாம் வண்டி ஓட்ட கத்துக்கணும். எல்லாம் ஃபாலோ பண்ணி பாரு. இஷ்டத்துக்கு போவாங்க, இஷ்டத்துக்கு திரும்புவாங்க, இஷ்டத்துக்கு நடப்பாங்க, எதிரில் வருவாங்க. எதுக்கு 2 ரோடு இருக்குன்னே தெரியாது. ஆப்போசிட்ல வண்டி ஓட்டாத ரோட்லயே வண்டி நிறுத்தி வச்சிருப்பாங்க. எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். காலகாலமா இந்த இடத்துல பஸ் வந்து ரைட் டர்ன் அடிக்கும். ஆனா அந்த இடத்துல லெஃப்ட்ல வண்டி நிறுத்தத்தை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஜாலியா ஓட்டுவாங்க.
வராம பார்த்தீங்களா? அவங்க வண்டி ஓட்ட ரோடு போட்டா இவங்க பாதி ஊரத்துக்கு கடை போட்டுக்கிட்டாங்க. சரி அதையாவது கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டாங்கன்னா வரவங்க வந்து வாங்குவாங்கன்னு பார்த்தா நல்லா தள்ளி 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 ரோடு பண்ணிட்டாங்க. இப்போ வாங்குறவங்க எத்தனை பேரும் இந்த ரோட்ல இருந்துலாம் வாங்குவான். போறதுக்கு ஒரு லேன் தான். கடை போட வேணாம் இல்லை, உள்ள தள்ளி போட்டா வாங்குறவங்க உள்ள வந்து நின்று வாங்குவாங்கல்ல, ரோடு ஃப்ரீயா இருக்குமா? அதுவும் இல்லாம இந்த பக்கம் ரைட் சைட்ல கட்டி விட்டுருக்காங்க கடை, அதையும் எப்போ ஓபன் பண்ணி ஏதோ கட்டி விட்டுருக்காங்க பாத்தீங்களா? எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதை ஓபன் பண்ணி அவங்க எல்லாம் உள்ள அனுப்பிச்சா கூட பரவாயில்ல. ஆனா பௌர்ணமி தீபம் அப்படின்னு மட்டும்தான் மலை சுத்தி நின்றாங்க. இப்பெல்லாம் எப்ப வந்தாலும் ஊட்டுறாங்க. கம்ப்ளீட்டான ஒரு ஆன்மீக நகரமா மாறி போச்சு. அதெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்காங்க. நைட்டு கூட நடக்கிறாங்க. 11, 12, 1 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட நடக்கிறாங்க. ஆனா அதை சந்தோஷப்பட்டுக்கலாம், நம்ம ஊர் வந்து சேஃபா இருக்கு அப்படின்னு. எதை பத்தியும் பயப்படாம சுத்தி வராங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் போலீஸ் கொஞ்சம் விஜிலண்டா இருக்காங்க. ரவுண்ட்ஸ் போட்டு சின்ன சின்னதா நடக்கும் எப்பயாவது. ஆனா மோஸ்ட்லி எதுவும் இல்லை. பெட்ரோல் பைக்ல பெட்ரோல் வராங்க நைட்ல. ஸோ இப்போ அப்பன்னு இல்லை, எப்போ வேணா மனசுலாம். ஒரு கம்பெனிக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. வரும் இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சுன்னா வீக்கெண்டே பௌர்ணமி மாதிரி தான் இருக்கும் போல. வீக்கெண்ட்ல திருவண்ணாமலைக்கு வந்தாலே இது பிள்ளையார் கோயில் வந்துடுச்சு. இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.